ஹாய் ஹலோ மக்களே, நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ. இன்றைக்கி அந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஜூபா அப்படின்னு ஒரு ஃபேவரட்டான கேம் இருக்குது. அது நல்லாயிருக்கும். அதுவும் என்ன ஒரு ஷூட்டிங் கேம் மாதிரி தான். ஒன்றும் இல்லை, அனிமல்ஸ் எல்லாம் என்ன ஒரு கூட்டுக்குள்ளே அடிச்சு வச்சுருப்பாங்க. நெருப்பு எப்படி ஃபோன்னு வருமோ அதே மாதிரி இங்கே நெருப்புன்னு ஒன்று வரும். அந்த நெருப்புக்கிட்ட வந்து நம்ம தப்பிக்கணும் கைஸ். இதுதான் என் புது ஃபோனு, செம்மையாக இருக்குது கேமிங்க்கு. சரியா, இதுதான் இந்த கேமோட கான்செப்ட். இதில் நம்ம வந்து புது புது கேரக்டர்ஸ்லாம் அன்லாக் பண்ணி கிரேட் ஓப்பன் பண்ண செஸ்ட்டு ஓப்பன் பண்ண நம்ம புது புது கேரக்டர்ஸாக அன்லாக் பண்ணோம். நான் வந்து இது அப்புறம் இது வந்து ஒரு சரியான ஒரு லெஜெண்டரி கேரக்டர். எப்படி கிடச்சிச்சுன்னு தெரியுது, ஒரு ஃப்ளூக்கில் எப்படியோ கிடச்சிச்சு. ரொம்ப ரொம்ப லெஜெண்டரி கேரக்டர் இது. அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து டெவலப் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எப்படின்னா, இப்போ இந்த டீட்டெயில்ஸுன்னு போய் இல்லை அப்கிரேடுன்னு போய் இந்த அப்கிரேட்ஸ் போய் இந்த மாதிரிலாம் நம்ம டெவலப் பண்ணணும். நம்ம அப்படியே அவங்களே சொல்லி தருவாங்க எப்படி இந்த மேட்ச் எல்லாம் ஆடுறது அப்படி இப்படின்னு. ஓகே கைஸ், ஃபஸ்ட்டு நம்ம பார்த்திங்கன்னா உங்களுக்காக ஒரு மேட்ச் போய் காமிக்கிறேன். இவன் தான் இப்போ என்கிட்ட இருக்கிறதுல ரொம்ப ஹை லெவல் கேரக்டர். சூப்பராக இருப்பான். இவன் பேர் சிங்கம் அவள் தான். நான் உங்களுக்காக இப்போ காமிக்கிறேன். நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன், எல்லாருமே இந்த கேம் எல்லாருக்கும் சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஏன்னா இந்த கேம் சூப்பராக இருக்கும். நான் பேசுகிறது அளவுக்கு கேட்குதுன்னு தான் நினைக்கிறேன். அப்புறம் நான் எஃப்எஃப்லாம் ஏற்றிட்டேன் கைஸ். பட் ஒரே ஒரு சிக்கல் என்னென்னா, எஃப்எஃப்க்கு என் செட்டிங்ஸ் இல்லை, என் ஐடி போயிடுச்சு. செட்டிங்ஸ் கிடச்சிச்சுன்னா நான் திரும்ப அந்த ஐடியில் விளாட்லாம். செட்டிங்ஸ் தான் இப்போ எனக்கு அந்த செட்டிங்ஸ் நான் எப்படி வச்சேனே தெரில. 2 மாதம் ஆயிடுச்சு இதெல்லாம் ஆகி. அதனால் செட்டிங்ஸ் மட்டும் எப்படியாச்சும் மாற்றி இது பண்ணி எப்படியாச்சும் வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். இல்லைனா இப்போ நான் புதுசாக ஒரு செட்டிங்ஸ் வச்சுருக்கேன், அந்த செட்டிங்ஸில் விளையாட ட்ரை பார்க்குறேன். ஓகே கைஸ், ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி கன்ஸ் மட்டும்தான் நம்மளால் எடுக்க முடியும். இந்த மாதிரி கன்ஸ். அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணால், இது நம்ம பவர் ஆக்டிவ் பவர் அந்த மாதிரிலாம் இருக்கும்ல. ஓகே கைஸ், அப்படியே நம்ம இவனை ஃப்ரீஸ் பண்ணிடலாம். இவனை அடித்து கொண்டுடலாம். அதே மாதிரி இதில் மெடிக்கெட்டு அது இதெல்லாம் இருக்குது. எப்படி நம்ம இதில் ஆனால் 2 தான், குறிப்பிட்ட அளவுக்கு தான் எடுத்துக்க முடியும். ரொம்பலாம் எடுத்துக்க முடியாது கைஸ், ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு எடுத்துக்கலாம். அப்புறம் நிறையா புது புது லெஜெண்டரி கேரக்டர்ஸ்லாம் வந்திருக்காங்க. நான் விளையாண்டு கொஞ்சம் நாள் ஆகிடுச்சு. எனக்கு பவர் நிறையா இருக்கிறதுனால. அது மட்டும் இல்லாமல் இந்த கொரில்லாஸ்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க கைஸ். அவங்க கூடலாம் அசால்ட்டாக ஃபைட் போட முடியாது, ஏன்னா அவங்க அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. அப்புறம் இந்த புது கேரக்டர் ஒருத்தன் வந்திருக்கான், சரியான ஸ்ட்ராங்காக இருக்காங்க கைஸ். என்னால் அடிக்கவே முடியல. இந்த என் பவரை யூஸ் பண்ணி இப்போ ஒன்று அடிச்சிட்டேன். நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன் எல்லோரும் இந்த கேம் விளையாட சொல்லிட்டு. ஏன்னா இந்த கேம் சூப்பராக ஃபன்னாக இருக்கும். அப்புறம் இந்த மாதிரி ஜஸ்ட் உடைக்க இதெல்லாம் கிடைக்கும். அது புது அப்டேட்டில் தான் கொண்டு வந்திருக்கேங்க எல்லாத்தையும். அப்புறம் நம்ம டெவலப் பண்ண நிறையா புது விஷயங்களை இது நம்மளால் அன்லாக் பண்ணிக்கிட்டே இருக்க முடியும். லைக் எதாக இருக்கட்டும், எதாக வேணாலும் இருக்கலாம். நம்மளால் ஏதாச்சும் புது விஷயத்தெல்லாம் அன்லாக் பண்ணிக்கிட்டே இருக்க முடியும். இவனெலாம் அடித்து நொறுக்கணும் மக்களே, இவனெல்லாம் அடித்து நொறுக்கணும். இப்போ என்கிட்ட ஒரு பவர் இருக்குது, அந்த பவரை வச்சு தான் இதெல்லாம் இது பண்ணுறேன். இவன் மெடிக்கெட்டை போட்டுக்கிட்டே இருக்கான் கைஸ். என்கிட்ட தான் ஒரு மெடிக்கெட்டு கூட இல்லை. அவங்ககிட்ட வம்பு போக வேணாம், இவங்கிட்டே வம்பு போகும். ஏன்னா இவன் தான் பாட்டுக்குட்டி மாதிரி இருக்கான். ஓகே, மெடிக்கெட் எடுத்தாச்சு, போட்டுரும் முதல்ல லைஃப்க்கு போடாமல் ஏதாச்சும் ஆகிடப்போகுது. ஓகே வாங்க கைஸ், ஷீல்டு போட்டு இன்னும் கொஞ்சம் பவர் எடுத்துக்குவோம். செத்துப்படா. இவனை அப்படியே ஃப்ரீஸ் பண்ண வச்சாச்சு. யாரெல்லாம் இந்த கேமை விளையாண்டுருக்கேன் ப்ரோ அப்படின்னு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே வாங்க, இந்த மெடிக்கெட்டை முடித்துக்கு. அப்புறம் இந்த ஜோனுக்குள்ளே போனால் ஹெல்த்து டப்புன்னு குறையும். நீங்கள் கொஞ்சம் சேஃபாகவே இருந்துக்கோங்க. அதே மாதிரி இந்த ஃப்ளமிங்கோ கேரக்டர் டோ ஃப்ளமிங்கோ. அப்புறம் ரோப்ளாக்ஸ் வீடியோஸ்லாம் வேணா கூட கேளுங்க, நான் எடுத்து போடுறேன். ஏய் பூனைக்குட்டி பையலே, செத்து போடா. டோ ஃப்ளமிங்கோ. ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓகே காய், எப்படியாச்சும் சாப்பிடிச்சிடணும் இவனை. ஓகே, அவனை சாப்பிடிச்சிட்டான். அவன் லெவல் 3 தான். நான் ரொம்ப ஹெச்பி குறைச்சிட்டேன், அது ஒரு விஷயம். ஓகே
நம்மளால் கிரேட் எதுவும் அன்லாக் பண்ண முடியாது, ஏன்னா என் கிரேட் ஸ்லாட்லாம் ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து இந்த மாதிரி இந்த லீக்யூன்னு ஒன்று இருக்கும், அந்த லீக்யூலலாம் நிறைய லெவலில் பார்க்கலாம். ஓகே கைஸ், இதுதான். அப்புறம் இதெல்லாம் இது ரெடியூஸ் 150 minutes ஆடிங் வாட்ச். ஓகே கைஸ், நான் வாட்ச்சு ஆடு கைஸ் நான் ஆடு பார்த்துட்டு வரேன். ஓகே கைஸ், ஆடு பார்த்ததுக்கு அடுத்து என்னாச்சுன்னா இதான் 20 டைமண்ட் உள்ளது இப்போ 9 டைமண்ட் ஆயிடுச்சு. 150 நிமிஷத்தை குறைச்சிட்டாங்க. நல்லது. இப்போ என்ன பண்ணேன், 9 டைமண்ட் எடுக்க போகிறேன். அதுக்கு யார்கிட்டலாம் இப்போ வந்து இந்த இவனை வச்சு விளையாட போனேன். இவனை வச்சு விளாண்டா எனக்கு இந்த 200 மாஸ்டர் இவன்கிட்ட இந்த எடுத்தால் இந்த 5 டைமண்ட் கிடைக்குமா. அந்த 5 டைமண்டுக்காக இப்போ இவனை வச்சு விளாட போகிறேன். ஆனால் இன்னும் 1 டைமண்ட் வேணும், அதுக்குள்ளே கூல் டவுன் கொஞ்சம் குறையும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இவனும் சூப்பரான பவர் தாங்க சிவன்கிட்டையும். சரி வாங்க போகலாம். Time to say subscribers name: Hatvik Raj hi, Ashwati hi, Baba hi, Mensa hi, Harish hi, Rosan hi. ஓகே, இவங்கெல்லாம் ஹாய் சொல்லியாச்சு. நாளைக்கு நான் இன்னொன்று வீடியோவில் இன்னும் கொஞ்சம் பேருக்கு ஹாய் சொல்கிறேன். இந்த கேம் சூப்பராக இருக்கும் கைஸ், எல்லோரும் விளாண்டு பாருங்கள், செம்மையாக இருக்கும், சிக்கமாக இருக்கும் இந்த கேம். இவனால் பார்த்தீங்களா, போன மேட்ச் நம்மளால் ஒருத்தனால பாம் யூஸ் பண்ண முடிஞ்சிச்சு. இந்த மேட்ச் ஆனால் நம்மளால் பாம் யூஸ் பண்ண முடியல. அதுக்கான காரணம் ஒவ்வொரு கேரக்டர்ஸாலையும் ஒவ்வொரு இது தான் எடுக்க முடியும், அவ்வளோதான் ரீசனு. அது மட்டும் இல்லாமல் இவனுக்கு கொஞ்சம் கம்மியான ஹெல்த்து தான் இருக்கும் மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது. அதே மாதிரி மற்றவங்களால இவனை ஈஸியாக போட்டு தள்ளிட முடியும். ஆனால் அவனுக்கு ஹை டேமேஜ் ரேட் இருக்குது, அதனாலே இவன் வந்து கொஞ்சம் ஓவர் பவர்டு தான். பாவம் கைஸ், இந்த காலம் எடுக்கலான்னு வந்துச்சு போல. கண்ணில் ஈரம் உண்டு போயுண்டு, கண்ணில் ஈரம் உண்டு. சாரி கைஸ், பாட்டு போட்டுருக்கேன். சாவர்றா இவனை, சத்து போடா. இப்போ இந்த நண்டு பயில முடிச்சு விடுவோம். இந்த நண்டு பயிலெல்லாம் சரியான லெஜெண்டரி கேரக்டர்ஸ் கைஸ். இவங்கெல்லாம் கிடச்சாங்கன்னா நான் அவதான் குதிச்சிருவேன், ஏன்னா இவங்களும் லெஜெண்டரி கேரக்டர்ஸ். எங்கடா அந்த நண்டு. அப்புறம் தான் இந்த இவளும் தான் லெஜெண்டரி கேரக்டர், சரியான லெஜெண்டரி கைஸ் இந்த கேரக்டர்ஸ்லாம். கண்ணிலே ஈரம் உண்டு. ஓகே, எல்லாரையும் முடிச்சு தள்ளிக்கிட்டு இருக்கோம், ஏன்னா நம்ம தான் பவர் கேரக்டர் ஆச்சு. அதுக்கெல்லாம் நம்ம லெவல் 4, அதனால் எல்லோரையும் அசால்ட்டாக முடிக்கலாம். வர்றா அந்த சைடு. என்ன விஷயம் அசால்ட்டாக பண்ணிக்கிட்டு இருக்கான் என்ன. செத்து போடா குரக்கோடல் தலையா. குரக்கோடல் தலையா. லெவல் 3 நிக்ஸ் ஒருத்தன் வரான். அப்படியே அவனுக்கு லாஃப் அமௌண்ட்டை போட்டு விட்டு அவன் முடிச்சு விட்டாச்சு. பிஸ்கட் கிடச்சிருக்கு கைஸ். இந்த பிஸ்கட் வச்சு என்ன பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா, இங்கே ஒருத்தன் வரான், அவன் சரியான பாட்டு நம்ம போட்டு வச்ச ட்ராப்பில் போய் மாட்டிக்கிட்டான் அவன். ஓகே, இந்த மாதிரி நம்மளுக்கு ஸ்பெஷல் பவர்ஸ்லாம் கிடைக்கும். இப்போ அதுவும் புதுசாக ஒரு அப்டேட்டில் தான் கொண்டு வந்திருக்காங்க, முன்னாடி வரைக்கும்லாம் இல்லை. இவன் தான் கைஸ் லெஜெண்டரி கன்று வச்சுருக்கான். இந்த லெஜெண்டரி கன்னை மட்டும் தூக்கிட்டோன்னு வைங்களேன், டாப் ப்ரொடெக்டர் ஆயிடுவோம் கைஸ். நம்ம டாப் ப்ரொடெக்டர் ஆயிடுவோம். இங்கே பாருங்கள், எல்லாரையும் அசால்ட்டாக முடிச்சுக்கிட்டு இருக்கோம் இந்த லெஜெண்டரி கன்னை வச்சுக்கிட்டு. பாருங்கள், இப்போ இந்த ஒரே ஒருத்தன் தான் நிக்ஸுன்னு ஒருத்தன். இவனா சரியான வாழ் கைஸ். இவனை அடிக்கிறது ஆனால் சரியான கஷ்டம். ஷீல்டை போட்டுக்கிட்டு இருக்கான் கைஸ். இந்த இருடி சாவு நாக் பேக் தருவேன்ல. ஓகே கைஸ், அசால்ட்டாக முடிச்சாச்சு. இப்படி தான் நம்ம வின் ஆகணும். எல்லாரும் அடிச்சு 17 கில்லு. என்னோடய டாப்பே 14 கில்லு. இப்போ 17 கில்லு டாப்பு. ஓகே கைஸ், இன்னும் கொஞ்சம் எடுக்கணும். இன்னும் கொஞ்சம் எடுத்தால் அந்த டைமண்ட் கிடைக்கும். இன்னொன்று மேட்ச் போவோம். கைஸ் எனக்கு நிறையா காயின் தேவை கைஸ். நம்மளுக்குலாம் அப்கிரேட் பண்ண ஒவ்வொரு லெவல் அப்கிரேட் ஆக
உங்களுக்கு நிறைய காயின் கேட்பாங்க. அப்புறம் நிறைய இதெல்லாம் அன்லாக் பண்ணலாம். அவங்களே சொல்லி தருவாங்க கேம்காரனே, இதெல்லாம் எப்போ ட்ராப் பண்ணணும், அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும். அப்புறம் புதுசாக நிறைய கேரக்டர்ஸ்லாம் கொண்டு வருவாங்க. அடிக்கடி இந்த கேமுக்கு அப்டேட் விட்டுருவாங்க. இந்த கேம் மஸ்ட் ட்ரை அப்படின்னு சொல்லுவேன். இந்த கேம் சூப்பராக இருக்கும், விளையாண்டு பாருங்கள். ஒருத்தவங்களுக்கே நம்மளுக்கே அமௌண்ட் போடுறாடே. லெவல் 5டா, லெவல் 4டா. வாடா தம்பிக்கு. இந்த கண்ணில் ஒன்று, இந்த கண்ணில் ஒன்று. தூக்கு எங்கே அந்த கங்காரு தலையா? கங்காரு மாற்றலை, ஆனால் இன்னொன்று மாட்டியிருக்கு. ஆனால் இந்த பவர் ஓவர் பவர்டு கைஸ், செம்மையாக இருக்கும் கைஸ். இந்த பவர் அடிச்சுக்கிட்டே இருக்கானே, பார்த்தீங்களா காய்ஸ்? இந்த ஹெச்பி வரும் இந்த பவருக்கு. நம்ம முடிச்சாச்சு, வேஸ்ட்டு. சைத்தை போடும், சைத் கொடூரமாக மரணமா. ஓடுங்கிட்டு டுப்பா கொடுத்தலைங்களா? ஓகே கைஸ், கொடூரமாக மரணமாக எல்லாரையும் தெருக்கி ஒத்துக்கிட்டு இருக்கோம். இன்னும் ஒரு அடி அடித்தா அவன் செத்துருவான். நம்ம தான் கைஸ் எடுத்து ஆகணும். எடுக்கிறோம், எடுத்தே ஆகிறோம். லாஃப் எமோஜியை போட்டு விடுவோம். எங்களுக்கெல்லாம் தேவடி தேவை, அவங்களுக்கெல்லாம் இதுவும் தேவை, இன்னமும் தேவை. செத்து போடாடே, செத்து போடும் கைஸ். செத்துட்டாங்க எல்லாம், வேஸ்ட்டு கைஸ். அசால்ட்டாக சாப்பிட்டு இப்போ இவன் என்ன பண்ண தெரியுமா? அப்படியே இந்த பவர் வந்து மறைஞ்சு போயிடலாம். அப்படியே நல்லாயிருக்கும் கைஸ் இந்த பவர். இந்த இருக்காம பாருங்க, இவன் தானே அப்புறம் சீன் போட்டுக்கிட்டு இருந்தான். செத்து போடா. மறைஞ்சு அடிப்பேன்டா நல்லா, மறைஞ்சு அடிப்பேன். கொரில்லா தலையா அடி. இவங்கிட்ட தான் கைஸ் உஷாராக இருக்கணும். ஏன்னா இவன் சரியான பவர் கைஸ், பவர் கேரக்டர். இவன் அவெஞ்சர்ஸ்லேருந்து வரான், பவர் கேரக்டர் இவன். பாருங்க கைஸ், இவன் வந்து அசால்ட்டாக வந்து அவனுக்குனே அந்த ஷீல்டு ஏற்றிக்கிட்டே இருப்பான். இவன் வந்து ஷீல்டு ஏற்றிக்கிட்டே இருப்பான். இந்த ஷீல்டோட ஓகே, லாஸ்ட்டு ஜோன் இந்த சைடு தான் இருக்கும் போல் நம்ம ஸ்டார்ட் பண்ண இடத்துக்கு. அப்புறம் இன்னொன்று டிப்ஸு சொல்கிறேன் உங்களுக்கு. சில டைம்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ண இடத்துலையே இது இருக்கும். ஆனால் டே ஜோனுக்குள்ளே இருக்க செத்துருவோட சீக்கிரமோன்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் போயிடலாம். க்ளவ் கிடச்சிருக்கேன், ஃபேவரெட்டு. செத்துப்போ. ஓகே கைஸ், இப்போ சோடவுன்னு இந்த மாட்டுக்குட்டி செத்து போயிட்டான். ஓகே கைஸ், இன்னொன்று மேட்ச் வின் பண்ணியாச்சு வித் 14 கில். இதுக்கு எவ்வளோ இது தருவாங்கன்னா 62 தராங்க. இப்போ நம்ம லோபிக்கு போகலாம். லாபி இப்போ நம்மளால் எடுக்க முடியுமான்னு பார்க்கலாம். எடுக்க முடியும். 8 டைமண்ட் கேட்குறாங்க. ப்ளீஸ் ஏதாச்சும் கேரக்டர் கிடைக்கலாம். 3, 2, 1. நோ கேரக்டரே கிடையாது. ஸோ நான் இப்போ ரீவாட்ச் பண்ண போய் கேரக்டர் கிடச்சிச்சுன்னா காமிக்கிறேன் கைஸ். என்ன ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா, ரீவாட்ச் பண்ண முடியாதான். ரீவாட்ச் பண்ணலாம் முடியாதுடா, நீ இப்போ கிளம்புடான்னு சொல்லிட்டேன். ரீவாட்ச் பண்ண முடியல, அதனால் இப்போ பண்ண முடியல கைஸ். சரி, இதெல்லாம் ஓப்பன் பண்ணி பார்ப்போம் திரும்ப இவனுக்கு. ஆனால் நான் இவனை அப்கிரேட் பண்ணுறதுக்கு எனக்கு காசு தான் தேவை. காசு இல்லை, கடைசியில் காசு இல்லையடா. ஓகே வாங்க, இதுக்குள்ள போய் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணுவோம். 30 ரூபா வந்திருக்கேங்க. அந்த 30 ரூபாயை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. ரேங்க்லேயும் எதுவும் இல்லை. ஃப்ரீயில் ஏதாச்சும் போய் பார்ப்போம் கைஸ். கிரேட்ஸு டீல்ஸில் ஒன்றும் இல்லை. 400 ரூபா கொடுத்தா எக்ஸ்ட்ரா 3 தரேன்டான்னு சொல்கிறாங்க. இருங்க, முதல்ல இவனை அப்கிரேட் பண்ணுவோம். லெவல் 5 அப்புறம் 6க்குலாம் அப்கிரேட் பண்ணலாம். ஆனால் எனக்கு காசு இல்லையே. இதுக்கே 150 ரூபா கேட்குறாங்க. ஒரு 150 ரூபா, இதுக்கு ஒரு 120 ரூபா, ஒரு 220 ரூபா தான் இருக்குது. அப்போ அடி கேசி. இப்போ இதை அப்கிரேட் பண்ணிக்கலாம். இது ஓசியில் தான் இருக்குமே. இன்னும் ஒரு 3 அப்கிரேட் பண்ணணும். ஓகே, இப்போ நம்மளுக்கு இதெல்லாம் கிடச்சிருக்கு. வெப்பன்ஸில் ஸ்பியருக்கு வந்து ரேஞ்சு இல்லை.
நாக் பேக்கு, பவுக்கு ரேஞ்சு, ஷார்ட் கனுக்கு வெலியாசிட்டி. ஷார்ட் கனுக்கு ஏன்னா ஆல்ரெடி ரேஞ்ச் இருக்குது. ஓகே, இப்போ டியூக்குக்கு ஏதோ சொல்கிறாங்க. டியூக்கில் அப்கிரேட் பண்ண காசு இல்லை தம்பி. இது ஃப்ரீ தானா? எடுப்பேன். என்ன கச்சிருக்கு வேஸ்ட்டு. ஓகே ஓகே வைஸ், இப்போ நம்ம அடுத்து போகலாம். இது கிடச்சிச்சா? இன்னும் 8 மணி நேரம் இருக்காங்க வைஸ். அநியாயத்துக்கு இது பண்ணுறாங்க. ஓகே, நம்மளுக்கு வந்து ரேங்க்கில் தாங்க வைஸ். இன்னும் நம்ம கொஞ்சோன்னு எடுத்தோன்னு வைங்களேன், இந்த கோல்டு கிரேட்டு. நாளையோட எங்களுக்கு எக்ஸாம் வேறு முட்டியுது கைஸ். ஓகே, அடுத்து நம்மளுக்கு இந்த இது போனோம்னா ஒரு ரேண்டம் ஸ்கின்னு கிடைக்கும். 7th உங்களுக்கு எமரால்டு கிட்ட கிடைக்கும். இதில் வந்து நிறையா சான்ஸ் இருக்குது கைஸ். கேரக்டர் கிடைக்கும், அப்புறம் நிறையா டோக்கன் தருவாங்க, அள்ளி தருவாங்க டோக்கனை. ஓகே கைஸ், இப்போ இவனை வச்சு இன்னொரு நிறைய மேட்ச் விளாட்லாம். சரி, அந்த வீடியோ இப்போ டோட்டலாக 15 நிமிஷம் 30 நிமிஷம் வரைக்கும் விளாட்லாம். அதுக்கடுத்து இன்னொரு வீடியோவும் போடுவேன். இதே அதுக்கடுத்து ஒரு மைண்ட் கிராஃப்ட் வீடியோன்னு ஒன்று போடுறேன். அது ஒரு 30 நிமிஷம் போடுறேன், 20 நிமிஷம். ஸ்டார்டிங் மைண்ட் கிராஃப்ட்லேயே நம்ம நிறையா போடலாம் கைஸ். மைண்ட் கிராஃப்ட் ரியல் ஏற்றுற அளவுக்குலாம் என்கிட்ட காசு இல்லை. சரி, அதனால் டூப்ளிகேட் மைண்ட் கிராஃப்ட் தான். ஆனால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு இது பண்ணுறேன் கைஸ் போட. ஓகேயா, பார்ட்ஸ்லாம் கண்டினியூஷன் அப்படி எப்படி வரும். ஓகேயா, நீங்கள் பாருங்கள் கைஸ். டெய்லியும் ஒவ்வொரு வீடியோ இனிமேல் போட ட்ரை பண்ணலாம். லீவு தானே, போட ட்ரை பண்ணலாம். ஓகே, அப்புறம் இல்லாமல் இவன் தான் இந்த மாதிரி தூரத்தில் இருக்கிறதெல்லாம் இவன் வந்து எடுத்து தருவான். அவன் அதுவும் என்னோட சூப்பர் பவர் தான். இதான் இப்போ இங்கே இருக்கா, நான் இங்கே இருக்கேன், இந்த எடுத்து தருவான். செத்து போட பண்ணி கேஸ். ஆனால் பவ்வில் என்ன ஒரே ஒரு சிக்கல்னா, அப்புறம் நிக்ஸ்னு ஒரு தருவாங்க கைஸ், அந்த குள்ளநிதி. அவன் ஃபாஸ்ட்டாக எடுப்பான். அவனுக்கு அப்புறம் சூப்பரான பவர்லாம் இருக்குது. அப்படியே மறைஞ்சு போய் இவனை அடித்து சாவடிக்கணும் மக்களே. அப்படியே மறைஞ்சு போய் இவங்களை சாவடிக்கணும் மக்களே. செத்து போயிட்டாங்க பாட்டுக்குட்டி செத்து போயிட்டாங்க. இங்கே ஒரு கொரில்லா பாத்துக்குட்டி வருது. அந்த கொரில்லா பாட்டுக்குட்டியை அடிப்போம். என்னடா பெரிய ஆளாட்டா நீ? பெரிய ஆளாட்டா நீ? நாங்களாம் மெக்லடான் பண்ணுவீங்கடா. இதை இங்கே யூஸ் பண்ணிட்டு இதை எடுத்து நம்ம போட்டுக்குவோம். அதுக்கடுத்து இதையும் எடுத்துக்குவோம். ஏன்னா ஷீல்டு நம்மளுக்கு நல்லாவே இன்னும் கொஞ்சம் ப்ரொடெக்ஷன் நல்லா தரும். ஸ்மைல் எமோஜியை போடுவோம். இப்போ தான் கைஸ் இந்த லெஜெண்டரி வெப்பனை வச்சிருக்கிற கருப்பாட்டு வெப்பனை யூஸ் பண்ணிட்டு சைத்து கிடச்சிருக்கடா. வாங்கடா, எவனா இருந்தாலும். இங்கே தான் ஒரு ஜிராஃபி மண்டையன் இருந்தானே, அவன் எங்கே? அவன் வாடா ஜிராஃபி தலையா, செத்துப்போ. செத்து போயிட்டாங்க ஜிராஃபி தலையன். பாவம் ஜிராஃபி தலையன். அப்படியே மறைஞ்சு போய் அப்படியே இப்படியே அட்டாக் பண்ணும் கைஸ். இதுதான் கைஸ் இவனுக்கு இல்லை சூப்பர் மாதிரி பவர். சரியா கைஸ், தரமாக பண்ணுவான் இவன். வந்து ஒரு தரம்னே சொல்லலாம், தரத்துக்கேற்ற தரம். ஆனால் இந்த பாண்டா தான் கைஸ் சரியான கேரக்டர். கேவலமான கேரக்டருக்கு கேவலம், வேஸ்ட் கேரக்டர்னு நான் சொல்லலாம். அப்புறம் இந்த முட்டைகோஸ் மண்டியன் கேரக்டர் இருக்கான்ல, அந்த வாத்து மண்டியன் கேரக்டர், அவனும் கொஞ்சம் வேஸ்ட்டு தான். ஆனால் இவன் தாங்க தரமாங்கின கேரக்டர், புது கேரக்டர். ஆத்தாட்டி அதுக்குள்ளே பார்த்தீங்களா கைஸ், காஃபல்ட்ட குறைச்சி விட்டான். பார்த்துக்கோங்க, இவனும் level 4, ஆனால் நான் level 5. ஆனால் ஆஃபல்ட்டு அதுக்குள்ளே குறைச்சி விட்றான். இப்போ எனக்கும் இவனுக்கும் தான் மேட்ச்சே. இவன் என்ன பண்ணுறான், அப்படியே எல்லாத்தையும் சக் பண்ணி எடுத்துக்கிறான். உனக்கு மட்டும்தான்டா, எனக்கும் இருக்குடா. வாடா, சண்டைக்கு வரியா நீ? சண்டைக்கு வரியா நான் சண்டைக்கு கூப்பிட்டா. கைஸ் மெடிக்கெட் வச்சுருக்கான் இவன். மெடிக்கெட் வச்சிடலன்னு நினச்சேன். வாடா, க்ளவ்வு கிடச்சிருக்கடா. வாடா, உருண்டு அடிக்கிறான் கைஸ் இவன். அதான் கைஸ் எனக்கு பிடிக்கல, கடுப்பாக இருக்குது.
சண்டைக்கு வரியா நீ? எஸ் டாஜ் பண்ணுறாங்க ஸ்னூபு குட்டி. முடிச்சிட்டேன் கைஸ். சலா. ஓகே கைஸ் 12 கிலோ அடிச்சிருக்கோம். ஒரு மேட்ச்சுக்கு 5 நிமிஷம் எடுக்குது கைஸ். ஒரு மேட்ச்சுக்கு சாலிடாக 5 நிமிஷம் சாலிடாக. ஓகே நம்மளுக்கு 59 இது எடுக்கு. இப்போ நம்ம வந்து இதை டைமிங்கில் போட்டு பார்ப்போம். ஓகே கைஸ் பார்த்தீங்கன்னா அடுத்து எனக்கு கொஞ்சம் காசு கிடைக்கும். இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குது. அப்புறம் இவனுக்கு இன்னும் ஒரு 8 இது வேணும் கைஸ். அடுத்து இவனை அப்கிரேட் பண்ண மிக்ஸ் அப்கிரேட் பண்ணிடலாமான்னு இருக்கேன் காசு கொடுத்து. ஆனால் வேஸ்ட்டு தான், தேவையில்லை கைஸ். இந்த மேட்சோட வந்து பார்த்திங்கன்னா ஜூபா போயிடும். ப்ரோ ஜூபா நல்லா இருக்குது திரும்ப போடுங்கன்னு சொன்னீங்கன்னா எஸ் ப்ரோ புட் ஜூபா அப்படின்னு சொல்லுங்கள். புட் ஜூபா அப்படின்னு சொல்லுங்கள் கைஸ். புட் ஜூபா அப்படின்னு சொல்லுங்கள். நான் இன்னொன்று பாட்டு போடுறேன் கமெண்ட்டில். புட் ஜூபா அப்படின்னு போடுங்க. அப்புறம் 5 லைக்குக்கு மேலே வந்துச்சுன்னா நான் இன்னொன்று ஐடியா போடுறேன். 5 லைக். ஓகே நம்ம டார்கெட் 5 லைக்குக்கு மேலே வந்துச்சுன்னா ஜூபாவில் இன்னொன்று வீடியோ கன்ஃபார்ம். 5 லைக் கைஸ். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். ஏன் இந்த 2 மாதம் வீடியோ வரலான்னு பார்த்தீங்கன்னா என் ஃபோன் தொலைஞ்சு போயிடுச்சு. அதனால் வீடியோ வரலை கைஸ். என் வேறு ஒரு பாம்பு பக்ரி கைஸ். பாம்பு எடுத்து டே உடச்சிடாதரா தம்பி. அப்புறம் சிக்கன் லாக் ஆளாக்கி விட்டுருவாங்க. செத்தாண்டா செய்கிற இன்னைக்கு. டெக்னாலஜி யூஸ் பண்ணுற நீ. டெக்னாலஜி நான் உடைக்க மாட்டேன்லி. நான் உடைக்க மாட்டேன். கடிக்க மாட்டேன். நான் கடிக்க மாட்டேன். உடைக்க மாட்டேன். நான் உதைக்க மாட்டேன். நான் கடிக்க மாட்டேன். நான் கடிக்க நான் செத்துப்படா கைஸ். இவன் சரியான லூஸ் போய் கைஸ். மெடிக்கேட் வச்சுக்கிட்டே யூஸ் பண்ணாமல் இருக்கான் பார்த்தீங்களா? இந்த மாதிரி லூஸை நீங்கள் எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டீங்க. ஓகே கைஸ் வாங்க போடலாம். ஆனால் இவன் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவும் போவான். ஆத்தா டீ கோல்டு கன்னு தம்பி செத்துப்பா. இப்போ நம்ம வந்து கோல்டு வெப்பனுக்கு மாறியாச்சு. இந்த இது பிஸ்டல் மட்டும் கொஞ்சம் இதாக இல்லை. சீல்டை யூஸ் பண்ணிவிட்டு நம்ம இதை யூஸ் பண்ணுவோம். இந்த கேமில் வந்து செட்டிங்ஸ் நம்மளாலாம் மாற்றிக்கிற மாதிரிலாம் இல்லை கைஸ். அவங்களே டிஃபால்ட்டாக கொடுத்துருப்பாங்க. அந்த செட்டிங்ஸ் வச்சு தான் ஆகணும். அதனால் ஈஸியாகவே பழகிடும். பார்த்தீங்களா கைஸ் இவனை? அவன் குள்ள நரி கைஸ். இவன் குள்ள நரி சேகரன் தம்பி. உன் பித்தலாத்தெல்லாம் என்கிட்ட செல்லாது. ஓடிப்பா. நான் அடித்தா 10 கிலோ தம்பி. நான் அடித்தா 10 கிலோ. நான் 10 பேர் அடித்து டான் ஆகலை. நான் அடித்த 10 பேருமே டான்ற ஓடுற. செத்து போக தயாரா? ஓ எனக்கே ஃபீலாக வர்றியா நீ? வர்ற அந்த சைடு இப்படி பார்க்க மாட்டியா? ஏய் நான் 10 பேர் அடித்து டான் ஆகலடா. நான் அடித்த 10 பேருமே டான்ற. இருடே உங்களாம் ஃப்ராக்மெண்ட் யூஸ் பண்ணாதான்டா கரெக்டாக வரும். ஃப்ராக்மெண்ட்னா ஸ்மெல் இல்லை தம்பி. ஃபயர் புஷ்பா ஃபயர். இன்னும் 5 பேர் இருக்காங்க. வாங்க இந்த கிராப் தலையை பார்த்தீங்களா காய்ஸ்? கிட்டத்தட்ட முடிச்சு விட்ருப்பான் இந்த லெவல் 5 தலையை. செத்து விட்றான் கிராபு தலையா. மோய் காய்ஸ். இந்த கண்ணாசி எனக்கு இது பிடிக்காது. ஏன்னா இதனால் யூஸ் பண்ண முடியாது காய்ஸ். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாம்பு பக்ரி ஒரு வேஸ்ட்டு தான். மோய் இப்போ இந்த பவரில் இருந்தால் நம்மளால் இந்த நெருப்புக்குள்ள அசால்ட்டாக நடக்க முடியும். நீ என்ன தம்பி? ஐயோ சொல்லவே இல்லை. செத்து போயிட்டான் வாருங்க கைஸ். ஓகே கைஸ் இதோட இந்த வீடியோ முடியுதே சரியா? ஓகே கைஸ் அடுத்து நான் இப்போ ரோப்ளாக்ஸ் மைன்கிராஃப்ட் வீடியோ போட போகிறேன். ஓகே கைஸ் மீண்டும் பார்க்கலாம். பை.
இப்போ முதல்ல இந்த வீடியோ அப்லோட் பண்ணிட்டு மைன்கிராஃப்ட் வீடியோ ஏற்றணும். அதுக்கு முன்னாடி அவனுக்கு கொஞ்சம் காயின் கிடச்சிருக்கு. அதுவும் இவனால் கிடச்சிச்சு. அதனால் இவனுக்கே அப்கிரேட் பண்ணி விடுவான். வாடா தம்பி. முதல்ல இங்கே அப்கிரேட் பண்ணுறதே. அதுக்குள்ளே அங்கே போயிட்டான் பாருங்க. இதுதான் எங்கள் லாரிக்கு ஒரே மண்டக்குள்ளார். இப்போ ஸ்பியருக்கு ரேஞ்சு பவுக்கு வெலியாசிட்டியை கொடுப்போம். அதுதான் இதுக்கு வெலியாசிட்டியா. ஓகே இது இல்லையா? ஐயோ. ஓகே இன்னொன்று ஸ்பியருக்கு ஒன்று வாங்கியிருக்கோம். ஓகே இதையும் தூக்கி போட்டுருவோம் ரேஞ்சுக்கு. ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. பாய் குட் பை ஜெயா. இன்னொன்று வீடியோவில் மைன்கிராஃப்டில் இப்போ பார்க்குறேன்.